Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் மாடல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்குள்ளே பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணால் போதும். டேட்டாபேஸ் மாடல்னு சொல்கிறது டேட்டாபேஸோட லாஜிக்கல் டிசைனை வந்து டிஃபைன் பண்ணும். லாஜிக்கல் டிசைன், பின்ன டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அண்ட் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், எப்படி அப்டேட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் டேட்டாபேஸ் மாடல் வந்து டிஃபைன் பண்ணும். A database model defines the logical design and structure of a database and defines how data will be stored, accessed and updated in a database management system. இதில் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ் இருக்குது. ஹைரார்கிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அண்ட் ரிலேஷனல் மாடல். இப்படி 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ் இருக்குது. இதில் நம்ம இப்போ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது, மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணுற மெத்தட் தான் ரிலேஷனல் மாடல். இந்த ரிலேஷனல் மாடல் தான் இப்போ கூடுதலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரிலேஷனல் மாடல் வரதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாடல் வந்து நெட்வொர்க் மாடல். பட் ரிலேஷனல் மாடல் வந்ததுக்கப்புறமா இப்போ ஃபுல்லாகவே ரிலேஷனல் மாடல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைரார்கிக்கல் மாடல். இந்த ஹைரார்கிக்கல் மாடலில் டேட்டாஸ் எல்லாமே ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஒரு சிங்கிள் ரூட்டு தான் இருக்கும். சிங்கிள் ரூட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரூட்டுக்கும், ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் சைல்ட்ஸ் இருப்பாங்க. பட் ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒரு பேரண்ட் மட்டும் தான் இருக்க முடியும். இதுதான் வந்துட்டு ஹைரார்கிக்கல் மாடல். இங்கே வந்துட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், இது வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளே நோட்ஸ் எல்லாம் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைரார்கிக்கல் மாடல் இவ்வளோ தான். இது ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சராக தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு சிங்கிள் ரூட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு ரூட்டுக்கும் நிறைய சைல்டு இருக்கலாம். பட் ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒரு பேரண்ட் மட்டும்தான் இருக்க முடியும். அண்ட் இதை வந்து நம்ம ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லலாம். அந்த பேசிஸில் தான் இந்த ஒரு ஹைரார்கிக்கல் மாடல் வந்து இருக்கும். செகண்ட் ஒன் நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல் வந்து ஹைரார்கிக்கல் மாடலுக்குள்ளே ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஹைரார்கிக்கல் மாடலில் நமக்கு ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் மட்டும்தான் இருக்க முடியும். பட் இந்த நெட்வொர்க் மாடலில் அந்த ஒரு ட்ராபேக் வந்துட்டு சரி பண்ணியிருப்பாங்க. நெட்வொர்க் மாடலில் வந்துட்டு கிராஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். அண்ட் இதில் ஒரு சைல்டு நோடுக்கு மோர் தென் ஒன் பேரண்ட்ஸ் இருக்கலாம். இதுதான் நெட்வொர்க் மாடலோட அட்வான்டேஜ் as compared to ஹைரார்கிக்கல் மாடல். அண்ட் இதில் வந்துட்டு இப்படி கூடுதலான ரிலேஷன்ஷிப் இருக்கனால, மோர் ரிலேஷன்ஷிப் அண்ட் டேட்டாஸ் எல்லாம் கூடுதலாக ரிலேட் ஆகி இருக்கிறனால நமக்கு டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஒரு மாடல் வந்துட்டு மெனி டு மெனி டேட்டா ரிலேஷன்ஷிப் டைப்பை பேஸ் பண்ணி உள்ளது தான் நெட்வொர்க் மாடல். ரிலேஷனல் மாடல் வரதுக்கு முன்னாடி நம்ம கூடுதலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாடல் தான் இந்த நெட்வொர்க் மாடல். நெக்ஸ்ட் ஒன் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். அண்ட் இந்த மாடலில் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா, ஆப்ஜெக்ட் எல்லாம் என்டிட்டியாகவும் அதோட கேரக்டர்ஸாக ஆட்ரிபியூட்ஸாக வச்சு தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாடலில் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இதில் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாமே இதை வந்துட்டு இந்த இஆர் மாடலில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக தான் வந்து காட்டுவோம். எல்லா டேட்டாஸையுமே பிக்டோரியலாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இதை நம்ம ஷார்ட்டாக இஆர் மாடல்னு கூட சொல்லலாம். டேட்டாபேஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மாடல். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ரிலேஷனல் மாடலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இதில் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம இங்கே என்டிட்டியாக எடுத்திருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்களோட ஐடி நம்பர், அட்ரஸ், ஏஜ், அதெல்லாம் அட்ரிபியூட்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அது கூட ஸ்டூடெண்ட் கூட ரிலேட் ஆனது தான் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஏஜ் அண்ட் அட்ரஸ். ஸோ இவ்வளோ தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இதை வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் டிசைனிங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் டேட்டாஸ் எல்லாம் பிக்டோரியலாக தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் தான் ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல் தான் இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டேட்டாபேஸ் மாடல். அண்ட் இதில் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாம் டேபிள்ஸில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். 2 டைமென்ஷனல் டேபிள்ஸில் தான் இதோட டேட்டாஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரு காமன் ஃபீல்டு வச்சு தான் ரிலேஷன்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்போம். அண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது இஎஃப் கோட் இந்த இயர் 1917. அண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா இதான் மோஸ்ட் வைட்லி யூஸ் ஆகிற ஒரு டேட்டாபேஸ் மாடல். அண்ட் இதில் டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் இதில் இருக்க இந்த டேபிள்ஸை தான் ரிலேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதிலேருந்து அந்த நேம் வந்துச்சு. டேபிள்ஸ் தான் ரிலேஷன்ஸு சொல்கிறோம். அதனாலேயே இதை வந்துட்டு ரிலேஷனல் மாடலாகவும் இருக்குது.
ஸோ இவ்வளோ தான் 4 types of database models: hierarchical model, network model, ER model and relational model. And relational model பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் DBMS பேஸ்டாக மோர் வீடியோஸ்க்கு பீக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.